திருச்சிட்டம்பலம் டைரக்டர் தனுஷ் சார் தான் பண்ணாங்க. திருச்சிட்டம்பலம் பார்த்து நல்லா பண்ணிருக்குன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு முழுக்க காரணம் டி சார் தான். கத்துனாருன்னா கேர்ள். Colorful collections, trending fashions. The Chennai Silks and Aha Oho Adi sale 50% வரை தள்ளுபடி. தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. அசலானது ஸ்பெஷலானது குலாஸ் நாட்டு சர்க்கரை. மாரிசன்ல நீங்க இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். இன்னும் ஏன் வழியை கொடுக்குறீங்க அப்படின்னா மாரிசன்ல நான் இருந்திருக்க வேண்டியது. கம்பைன்ல போய் கடைசியில அது வந்து எனக்கு தள்ளி போச்சு. முக்கியமான ஒரு ரோல். நான் ஸ்பாயிலர் மாதிரி பண்ணிருக்கேன். ஏதாவது ஒரு படம் ரொம்ப காஸ்ட்லி மிஸ் அப்படின்னு நினைச்சிருக்கீங்களா? ஜெயிலர்ல ஒரு ரோல் பண்ண வேண்டியது. அப்புறம் வந்து மாஸ்டர்ல ஒரு ரோல் வந்தா எனக்கு அப்படி ஆயிருந்திருக்கும் நான் மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ அது ஒன்று எனக்கு போயிருச்சேன்னு ஐ ஃபீல் ஸோ சேட். தனுஷ் சார் பத்தி நீங்க நிறைய இடங்கள்ல பேசுறீங்க. பார்த்துட்டு உங்கள்கிட்ட சார் பேசியிருக்காரு. திருச்சிட்டம்பலம் ரிலீஸ் காலை ரிலீஸ் ஆகுது. நைட்டு ஒரு 12:30 மணி இருக்கும். ஃபோன் வருது. பப்பு சார் 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 நான் அதுக்கு படத்துல ஹீரோவை விட நீதான்ப்பா இன்டர்வியூ ஃபுல்லா கொடுக்குறேன். சார் சார் நான் இல்லை சார் பார்க்குறேன்ப்பா எல்லா இடத்துலையும் திருச்சிட்டம்பலம் போட்டால் நீதான்ப்பா வரேன். சார் சார் என்னதுக்கு கேரக்டர் தனுஷ் சார் உங்களுக்கு ஆக்சுவலி திருச்சிட்டம்பலம் டைரக்டர் தனுஷ் சார் தான் பண்ணாங்க. அப்படியா? ஃபுல்லாவே என்னுடைய சீன்ஸ் எல்லாமே இப்படிதான் பண்ணணும், இப்படிதான் நிக்கணும், இதை பண்ணி இந்த மீட்டர் சொல்லி கொடுத்தது. இப்போ நீங்க நிறைய பேர் திருச்சிட்டம்பலம் பார்த்து நல்லா பண்ணிருக்குன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு முழுக்க காரணம் டி சார் தான். ஷார்ட் அப்போ அந்த ஷூட் அப்போ அவ்வளோ சைலண்டா இருப்பாரு. அவ்வளோ செட்டே காமா இருக்கணும். காமா இல்லைன்னா காலி. கத்துனாருன்னா காலி. தனுஷ் சார் ஏன் இவ்வளோ நெகட்டிவா அவரை பேசி இவ்வளோ பிரச்சனை இவ்வளோ விஷயங்கள் வந்தாலும் தனுஷ் சார் தான். அது ஹாலிவுட்டோ கோலிவுட்டோ தனுஷ் சார் தான். கலாட்டா கல்யாணம்னு ஒரு படம் இருக்கும். அதிரங்கி கலாட்டா கல்யாணம். அந்த பாட்டுல அவர் நடந்து போவாரு. அப்படியே போவாரு, இப்படி குனிவாரு. கரெக்டா ஒரு சொட்டு தண்ணி அப்படி கீழே ஒழுகும். அதை அப்படியே சிரிச்சுக்கிட்டு தொடச்சிட்டு சிரிச்சுட்டு அதனால என்னோட இன்ஸ்பிரேஷன் என்னுடைய டி சார், என்னுடைய தனுஷ் சார். எப்பெல்லாம் நான் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கணும், ஒரு சீன் ரெஃபரன்ஸ் எடுக்கணும், இல்லை ஒரு சீன் யோசிக்கணும்னா அவரு தான் கூச்சமே படாம நான் பார்த்துருவேன். நான் புதுசா பண்ணணும்னு நினைக்க மாட்டேன். எனக்கு ஒரு விஷயம் இன்ஸ்பயர் பிடிக்கும் இருக்குல்ல, அவருடைய டெடிகேஷன் நான் பார்த்துருக்கேன். எனக்கு அவருடைய அந்த ஹோல்டு பண்ற சீன்ஸ்லாம் இருக்குல்ல, நான் அதுக்கெல்லாம் வெறியன். நான் அந்த அளவுக்கு அவர் பண்ணியிருப்பார். இந்த கலாட்டா கல்யாணம்னு ஒரு படம் இருக்கும். அதிரங்கி கலாட்டா கல்யாணம். அந்த படத்துல வந்து அந்த ஒரு சிச்சுவேஷன்ல அந்த பொண்ணு கிட்ட பேசியிருப்பாரு. இன்ட்ரோல் பிளாக் முன்னாடி அந்த பொண்ணு கிட்ட அப்படி பேசிட்டு அப்பெல்லாம் எனக்கு வலிக்கல, இப்ப வலிச்சுது அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாரு. அந்த பாட்டு அப்ப ஒரு பாட்டு வரும், அந்த காதல் போயின பாட்டு. அந்த பாட்டுல அவர் நடந்து போவாரு. அப்படியே போவாரு, இப்படி குனிவாரு. கரெக்டா ஒரு சொட்டு தண்ணி அப்படி கீழே ஒழுகும். அதை அப்படியே சிரிச்சுக்கிட்டு தொடச்சிட்டு சிரிச்சுட்டு அதனால சின்ன மேட்ரு தாங்க. ஆனா அதுல எவ்வளோ லைவ் இருக்கும் தெரியுமா? அந்த விஷயத்த நான் அப்படி பார்த்துருக்கேன். எனக்கெல்லாம் அவர் வந்து எனக்கு எப்படி இது பண்ண முடியும், எந்த டைம்ல அது கண்ணீர் வரணும், எப்படி இதை பண்ணணும்னு சொல்லிட்டு மெய் மறந்துருக்கேன். அந்த மாதிரி ஒரு விஷயத்த அவர் பண்ணி கொடுப்பாரு. ஸோ அதுதான் என்னுடைய இன்ஸ்பிரேஷன். ஸோ அதை பார்த்ததுனால தான் இந்த விஷயத்தெல்லாம் எனக்கு சீரியஸ் சீன் வரும்போது இன்ஸ்பிரேஷனாக அதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு ஓகே ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அதை நான் டெடிகேஷனாக எடுத்துக்கிட்டு நான் பண்ணுறேன். ஓகே, தனுஷ் சார் பற்றி நீங்கள் நிறைய இடங்கள்ல பேசுகிறீங்க. அதெல்லாம் என்னைக்காவது பார்த்துட்டோம், ஏதாவது ஒரு கிளிப்பு பார்த்துருக்கலாம். பார்த்துட்டு உங்கள்கிட்ட சார் பேசியிருக்காரு. என்னன்னு அது ஃபர்ஸ்ட் நடந்தது வந்து திருச்சிட்டம்பலம் ரிலீஸ் காலை ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் அப்பவே நான் ஒரு 5-6 சேனல்ல கொடுத்துட்டேன். நம்ம சேனலுக்கு நான் கொடுத்துட்டேன். எல்லா சேனலுக்கும் எங்கிட்டே கொடுத்துட்டேன். நைட்டே போஸ்ட் போட்டாங்க. சரிங்களா? நைட்டு ஒரு 12:30 மணி இருக்கும். ஃபோன் வருது. கென்னு ஃபோன் பண்ணுறான். அசிஸ்டன்ட் ஆகிட்ட அந்த கென் அசிஸ்டன்ட் கென்னு ஃபோன் பண்ணி அண்ணா சார் பேசணும். நைட்டு 12:30 மணி சார் சார் என்னதுக்கு பப்பு என்ன சார் 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 நான் அதுக்கு படத்தில் ஹீரோவை விட நீதான்ப்பா இன்டர்வியூ ஃபுல்லாக கொடுக்குறேன். சார் சார் நான் இல்லை சார் இருக்கு பார்க்குறேன்ப்பா எல்லா இடத்துலையும் திருச்சிட்டம்பலம் போட்டால் நீதான்ப்பா வரேன். சார் சார் என்னதுக்கு அப்போ இன்டர்வியூ பார்க்குறாரு. புரியுது. பரவாயில்லையா மெச்சூர்டெல்லாம் பேசுகிறீங்க இன்டர்வியூவில் என்ன சார் இல்லை சார் ஓ சரி சரி நல்ல விஷயம்தான் அப்படின்னாரு. அந்த விஷயம் என்ன எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவரோட பிஸி ஷெட்யூல்ல அவர் பார்க்குற ஒரு சொசைட்டில அவருடைய வேர்ல்டுலனாலாம் வந்து எவ்வளோ சின்னதுன்னு தெரியும் எனக்கு. ஸோ அப்போ நான் ஒரு இன்டர்வியூ ஏதோ பண்ணியிருக்கேன், அதை பார்த்துட்டு அங்கே தனுஷரை பற்றி பேசுறதை நோட் பண்ணி சொல்கிறாருன்னா அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு அந்த அளவுக்கு ஹீ இஸ் வாட்சிங்
இப்போ அவருக்கு ஒருத்தரை பிடிச்சி போச்சுன்னா அவர் கவனிப்பார். அது இப்போ கிடையாது, எப்பயுமே நீங்க நீக் படத்துல பாத்தீங்கன்னா அந்த பசங்க எல்லாருமே அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். அவன் அக்கா பையன் முத வரைக்கும் திருச்சி டெம்பிள் அசிஸ்டன்ட் டைரக்டர், என் கூட ஒர்க் பண்ண பசங்க. அவங்கள கவனிச்சதுனால தான் அவர் வந்து ஆன் ஃப்ரேம்ல நிக்க வைக்கிறாரு. ஸோ அவர் கவனிச்சு ஒருத்தட்ட திறமை இருக்கு அவன் பண்ணுவான்னா கொடுப்பார்ல, அந்த ஸ்கில்ஸ் நம்ம எல்லாருக்கும் வரணும். யார் யாரெல்லாம் மேல இருக்காங்களோ அதெல்லாம் சின்ன இருக்கவங்கள பார்த்து பண்ணணும். அது ஸோ அது வந்து நான் ரொம்ப இன்ஸ்பயரான ஒரு விஷயம். ஸோ அப்போ நான் அந்த திருச்சிட்டம்பலம் அப்போ தான் நான் வந்து அதை நான் ஃபீல் பண்ணேன். அப்புறம் அடிக்கடி போனால் சொல்லுவார், என்னமோ லெஜெண்ட் மாதிரி பேசுகிற நான் வரல சொல்லுவார். அதெல்லாம் சும்மா பண்ணியாக ஜாலியாக இருக்கும். ஸோ அதனால் ஐ ஃபீல் லைக் அவர் பார்க்குறன்றதுனாலே எனக்கு ஐ ஹாப்பி. அண்ணே இங்கேயாவது பார்த்தா ஸ்கிப் பண்ணியிருக்கேனே அப்படின்னு, அவாய்ட் பண்ணியிருக்கேன் நம்ம மூஞ்சி அப்படின்னு. அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த திருச்சிற்றம்பலம். கண்டிப்பாக திருச்சிட்டம்பலமுமே 7 இயர்ஸ்க்கு முன்னாடி கலக்க போகுது யார் ஷோ பார்த்துட்டு என்ன ஒரு ஆங்கரா கால் பண்ணி விஷ் பண்ணி நேர்ல உட்காரோம், 1/2 hour பேசுறோம். சொன்ன வார்த்தை, எனக்காவது ஒரு நாள் டைம் இருந்தா, டைம் அமைஞ்சா நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோம். தட்ஸ் இட். ஒரு 7 வருஷம் கேப், எதுவுமே கான்டாக்ட்ல எதுவுமே கிடையாது. திடீர்னு அவங்க டீம்ல இருந்து கால் வருது, வயசான ஒரு பொண்ணு கால் பண்றாங்க, இந்த மாதிரி சார் பேசுனாங்கன்னு சொல்றாங்க, பிராங்க்னு நினைக்கிறேன். பார்த்தா அடுத்த வாரம் வந்துருங்கன்றாங்க. பார்த்தா பூஜைல எல்லா லெஜெண்ட்ஸும் நிக்கிறாங்க, நான் மட்டும் அப்படியே நிக்கிறேன். என்ன நடக்குது? ப்ரெஸ் பீப்புள்லாம் ஒரு 1000 பேர் நிற்கிறாங்க அப்படியே கூட்டத்தில். அங்கே அவங்க ஒரு விஷுவலில் நிற்கிறாங்க எல்லாரும். பாஜா சார், பிரகாஷ் ராஜ் சார், அனிருத் சார் ஒரு பக்கம் நிற்கிறாரு, ஓம் பிரகாஷ் டைரக்டர் இருக்காரு, எல்லாருமே நிற்கிறாங்க, சன் பிக்சர்ஸ் ஓனர் நிற்கிறாரு, எல்லாரும் பெரிய பெரிய ஆட்கள். நான் அப்படியே வாங்க வந்து நில்லுங்க அப்படின்ட்டேன். நான் போய் நிற்கிறேன் அப்படியே, என்ன இது எதுக்கு என்ன பண்ணுறது. ஸோ அது மூமெண்ட்லாம் என்னென்னா அவர் வச்ச ஒரு நம்பிக்கை, இந்த ஆடிஷன் எது தாண்டி ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, அந்த நம்பிக்கை நான் என்னைக்கா இருந்தாலும் அதுக்கு நன்றியா இருக்கணும், அதை நான் காப்பாற்றணுன்ற ஒரு குறிக்கோள் இருக்கு. ஓகே, இப்படி ஸ்டார் ஆக்டர்ஸ் வந்து எந்த அளவுக்கு இப்படிப்பட்ட டேலண்ட்லாம் வந்து கொண்டு வரது ஹெல்த்தியான ஒரு விஷயம் நினைக்கிறீங்க இந்த இண்டஸ்ட்ரியில்? அதுக்கு ரொம்ப 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 ஆர்கானிக்கான ஹெல்த்தியான விஷயம் பண்ணணும். நாட் ஓன்லி ஸ்டார்ஸ். இப்போ நீங்கள் இந்த சேனலில் ப்ரோக்ராமிங் ஹெட்டாக இருக்கீங்க, ஒரு டேலண்டான ஒருத்தரை நீங்கள் எங்கேயோ ஒரு பேட்டி எடுக்கும்போது பார்க்குறீங்க, அவருக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நீங்கள் அவர் கண்ணுக்கு தனுஷ் சார் மாதிரி தான். ஸோ எல்லா பெரிய உங்களை விட ஒரு சின்ன சைஸ்க்கு கீழே இருக்கிறவங்களையும் நம்ம கவனித்து அவங்களுக்கு ஒன்று பணம்னு நினைக்கிறோம்ல, அப்போ என்ன ஆகும்னா அவங்க வளர்ந்துக்கிட்டே போவாங்க. ஓகே, அந்த கர்மா அவங்கள பார்த்துக்கும். தனுஷ் சார் ஏன் இவ்வளோ நெகட்டிவாக அவரை பேசி இவ்வளோ பிரச்சனை இவ்வளோ விஷயங்கள் வந்தாலும் தனுஷ் சார் தான். அது ஹாலிவுட்டோ கோலிவுட்டோ தனுஷ் சார் தான். ஸோ அவர் அங்கே இருக்காருன்னா அது இந்த இவ்வளோ நல்ல மனுஷங்களை இவ்வளோ நல்ல மனுஷன் சம்பாரிச்சதுனால தான் நான் சொல்லுவேன். ஸோ இவ்வளோ ஆர்கானிக்காக தனுஷ் சார் மட்டும் இல்லை, நிறைய பேர் இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என் லைஃப்பில் நான் பர்சனலி ஃபேஸ் பண்ண தனுஷ் சார். ஸோ அப்படின்னும் போது பண்ணணும், அது நிறைய பேர் பண்ணுறதில்ல, மிஸ் பண்ணுறாங்க, கவனிக்காமல் போயிடுறாங்க. அது பண்ணால் இன்னும் வேர்ல்டு ரொம்ப ஃபுல் லவ்வாக இருக்கும், ஃபுல் சப்போர்ட்டாக இருக்கும். இந்த டைமில் தனுஷ் சாரோட அந்த டேரக்ஷன் பற்றி கேட்கணும். நீங்கள் ஆக்டர் பற்றி நிறைய இடங்களில் பேசியிருக்கீங்க, டேரக்டர் தனுஷ் சார் உங்களுக்கு ஆக்சுவலி திருச்சிட்டம்பலம் டேரக்டர் தனுஷ் சார் தான் பண்ணாங்க. அப்படியா? ஃபுல்லாகவே என்னுடைய சீன்ஸ் எல்லாமே இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் நிற்கணும், இதை பண்ணி இந்த மீட்டர் சொல்லி கொடுத்தது. இப்போ நீங்கள் நிறைய பேர் திருச்சிட்டம்பலம் பார்த்து நல்லா பண்ணியிருக்குன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு முழுக்க காரணம் டி சார் தான். ஏன்னா அவர் சொன்னதை நான் பண்ணேன். நான் என்னுடைய இண்டிவிஜுவல், நான் என்னுடைய திறமை ஒன்றுமே கிடையாது. அவர் என்ன சொல்லி கொடுக்குறாரோ அதை பண்ணிட்டீங்கனாலே நல்லா இருப்பீங்க, அந்த மாதிரி தான் அவர். ஸோ அதில் டி சார் வந்து திருச்சிட்டம்பலம் அப்போ அவர் தான் எனக்கு டைரக்டர். ஸோ ஒரு ஷாட் அவர் வந்து நீங்கள் என்ன காமெடி சொன்னாலும் சரி, நீங்கள் அவர் ஒரு ஷாட் அப்போ அந்த ஷூட் அப்போ அவ்வளோ சைலண்ட்டாக இருப்பார், அவ்வளோ செட்டே காமாக இருக்கணும். காமா இல்லைன்னா காலி, ஒரு கத்துனாருன்னா காலி, அந்த அளவுக்கு அவர் அந்த ஒர்க் ஸ்பேஸ் வந்து அவருக்கு மைண்டு கரெக்டாக இருக்கணும். ஸோ செம்ம டெடிக்கேஷன். சாப்பிட மாட்டார், சாப்பிட யோசிக்க மாட்டார், ஹெல்த்தை பார்த்துக்க மாட்டார், எதுவும் பண்ண மாட்டார். அப்படியே அதை பற்றியே யோசிச்சுக்கிட்டே இருப்பார், இது பண்ணலாமா அது பண்ணலாமா. அதனால தான் அவர் ஸ்க்ரீனில் அவரை வந்து டைரக்டராகவும் நம்ம ரசிக்கிறோம், ஆக்டராகவும் நம்ம ரசிக்கிறோம், எல்லாமாவும் ஒரு லிரிக்கேட்டராக ரசிக்கிறோம், சிங்கராக ரசிக்கிறோம், எல்லா வேலையும் அவர் ரசித்து பண்ணிட்டார். உங்களுக்கு ஆக்டராக இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் சர்வே ஆகிறதா இருக்கட்டும், அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கிராப் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், அது எந்த அளவுக்கு சேலஞ்சிங்காக இருக்குது? ஆனால் அதுக்கான உழைப்பு எப்படிப்பட்ட உழைப்பு போட வேண்டியது இருக்குது? நமக்கு வந்து வாய்ப்பு நல்ல விஷயம் வரதை விட ரிஜெக்ஷன் கெட்ட விஷயங்கள் தான் ரொம்ப ஈஸியாக நம்ம பார்ப்போம். நிறைய ரிஜெக்ஷன், நிறைய அவமானம், நீ வேஸ்ட்டு பண்ண மாட்டேன்றது தான் நம்ம ஃபேஸ் பண்ணுவோமே. அதெல்லாம் நம்ம ஒமிட் பண்ணிவிட்டு அதெல்லாம் நம்ம மைண்டில் வைக்காமல் நமக்கு தெரியும் நம்ம யாருன்னு, நமக்கு தெரியும் நம்ம நம்பிக்கை, நம்மளை மாதிரி நம்ம பார்த்துக்க யாருமே மாட்டாங்க. நமக்கு தெரியும் ஃபஸ்ட்டு நம்மளை நம்ம நம்பணும். நம்ம இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இல்லை, எல்லா வேலைக்குமே உங்களை நீங்கள் நம்பிட்டீங்கனாலே உங்கள் லைஃப் ரொம்ப ஈஸியாகிடும். அதுக்கப்புறம் தான் இன்னொருத்தரோட கமெண்ட்டு, இன்னொருத்தருடைய ஐடியாலாம் நம்ம எடுத்துக்கணும். நம்ம இன்னொருத்தர் சொல்கிற விஷயத்த நம்ம நம்பி என்ன ஆயிடுறோம்னா நம்மளுக்கு கான்ஃபிடன்ஸையும் லூஸ் பண்ணிடுறோம்.
நமக்கு நல்லா வர வேண்டிய விஷயமாவே இருக்கும். ம். இன்னொருத்தர் சொல்லிட்டாங்கன்றக்காக நம்ம என்ன பண்ணுவோம், வீக் ஆயிடும். அது பண்ணாம நம்ம ஒரு விஷயத்துக்காக உழைக்கிறோம். எக்ஸாம்பிள் சினிமா, நம்ம நீங்க கேட்ட கேள்வினால சினிமாக்கு உழைக்கிறோம். அந்த சினிமாக்கு நம்மளோட உழைப்பை கரெக்டாக கொடுத்துட்றோம். யார் நமக்கு என்ன கஷ்டம் கொடுத்தாலும் கவலை கொடுத்தாலும் அதை கேர் பண்ணாம நம்ம வேலையில் டெடிகேட்டாக இருந்தோம் நினைச்சிட்டோம்னா அந்த வேலை உங்களை பார்த்துக்கும். நம்ம எஃபர்ட் போட்டா போதும், அது எந்த இடத்துல சேர்க்கணும் கண்டிப்பா கொண்டு சேர்த்துரும். அதுக்கு லேட் ஆகும். குட் திங்ஸ் டேக் டைம்னு சொல்லுவாங்க. ஆமா ஆமா. அது எந்த வயசுல வருது, எந்த டைம்ல வரும்னு தெரியாது. பட் ஆனா கண்டிப்பா வரும். அதுக்கு நீங்க வெயிட் பண்ணீங்க. ஒரு ஆக்டராகவும் வந்து நீங்க அடுத்தடுத்த படங்கள் பண்றீங்க. ஸோ அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா மாரிசன்ல நீங்க இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். இன்னும் ஏன் வழியை கொடுக்குறீங்க அப்படின்னா என்னன்னா ஆக்சுவலி கரெக்டான கேள்விதான். மாரிசன்ல நான் இருந்திருக்க வேண்டியது ஆக்சுவலி ஆடிஷன்லாம் போயாச்சு. ஸோ அதில் 3 கேரக்டர் இருப்பாங்க. ஃபகத் ஃபாசில், ஃபாஃபா சார் இருப்பாரு, வடிவேல் சார் இருப்பாரு, ஃபாஃபாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் ஹேக்கர் இருப்பாரு. ஸோ இந்த 3 பேர் தான் படமே கேரக்டர். ஸோ இந்த லைன் நான் ஆடிஷன் போகும்போது இதெல்லாம் கேட்கும் போது ஐ ஃபீல் லைக் ஸோ ஹாப்பி. ஐயோ 2 பெரிய பெரிய தலைங்க இருக்காங்க, நடுவில் நம்ம இருக்க போகிறோம், ஏதோ ஒன்று பண்ணிடுவோன்னு ப்ரிப்பேர்லாம் பண்ணி எல்லாம் ஆகி ஃபாஃபா சாரோட 1-on-1 நாங்கள் வந்து சீன்ஸ்லாம் நாங்கள் ஆக்ட் பண்ணி பார்த்து எல்லாமே போய் அடுத்த மாதம் ஷூட் போகிறோன்ற அளவுக்கு ஒரு 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 கம்பைனில் போய் கடைசியில் அது வந்து எனக்கு தள்ளி போச்சு. ஐ ஃபீல் ஸோ சேட். ஸோ ஒரு மாதிரி எமோஷ்னலி ஐ ஃபீல் வீக். ஒரு மாதிரி உடஞ்சேன். என்ன நல்ல படம். ஏன்னா இப்போ நீங்கள் எப்பயுமே நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு படத்தில் கம்மி கேரக்டர் இருக்கும்போது நீங்கள் வெளியே தெரியுவீங்க. கம்மி கேரக்டர்ஸ், நிறைய கேரக்டர் இருக்கும்போது நீங்கள் தெரிஞ்சிருக்க மாட்டீங்க. கம்மி கேரக்டர்ஸ் இருக்கும்போது நீங்கள் தெரிஞ்சிருவீங்க. அப்போ இந்த படத்தில் 3 பேர் தான் கேரக்டர். அப்போ ஃபாஃபா சார், அப்புறம் வந்து வடிவேல் சார் இருக்கும்போது அப்போ அடுத்துதான் நான் ஒருத்தர் இருக்க போகிறேன். அந்த இவங்க எல்லாமே த்ரோட்டா 3 பேர் தான் த்ரோட்டா இருப்பாங்க. ஸோ அது படத்துல முக்கியமான ஒரு ரோல். நான் ஸ்பாய்லர் மாதிரி பண்ணிருக்கேன். ஆனால் முக்கியமான ஒரு ரோல், கிளைமேக்ஸே அவன் தான். அந்த மாதிரியான ஒரு ரோல். ஒரு படம் ஃபுல்லாகவே அது ஒரு இதாகி கிளைமேக்ஸில் ஒரு பெரிய விஷயம் நடக்கும். ஸோ அது ஒன்று எனக்கு போயிருச்சேன்னு ஐ ஃபீல் ஸோ சேட். ஸோ ஒரு மாதிரி ஹர்ட் ஆச்சு. பட் நான் சொல்லிக்கிற ஒரு விஷயம் அதுதான், எப்பயுமே எனக்குள்ளேயே ஒரு விஷயம் ஒன்று விட்டு போச்சுன்னா அதோட பெருசாக ஒன்று வரும்டா, கவலைப்படாதா நான் சொல்லிப்பேன். ஸோ நான் அப்படி சொல்லி தான் நான் தேத்திக்கிட்டேன். ஹாப்பி. அதை பார்க்கும்போது நான் பொறாம கஷ்டம் கவலைப்படாம பார்க்க மாட்டேன். நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க பார்க்கட்டும் அப்படின்றக்காக தான் நான் பார்ப்பேன். ஸோ ஐ ஃபீல் லைக் ஓகே, அதை விட பெட்டராக ஒன்று வரட்டும். ஓகே. இந்த மாதிரி எத்தனை படங்கள் உங்களுக்கு ரிஜெக்ட் ஆயிருக்கும்? நிறைய போயிருக்கு. நிறைய பெரிய பெரிய படங்கள் பேர் சொன்னா உங்களுக்கு வந்து அப்படிப்பட்ட படங்கள் நிறைய விஷயங்கள் போயிருக்கு. அதெல்லாமே நான் எப்படி பார்ப்பேன்னா ஆல் ப்ராசஸ். நம்ம லைஃப்ல எல்லாமே நமக்கு கிடைச்சிட்டா அவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்து அது நல்லா இருந்துடாதுல. ஒரு சில விஷயங்கள் தள்ளி போகும்போது தான் அந்த கஷ்டம் வலி நம்மளை ப்ரிப்பேர் பண்ணும், நம்மளை சீக்கிரம் ஓட வைக்கும். ஸோ அதனால நான் சில விஷயங்கள் தள்ளி போச்சுன்னா நான் மனசுக்குள்ள அப்படி தான் நினச்சிப்பேன். இன்னும் நீ தயாராக வேண்டியது நிறையா இருக்குது. ஸோ டூ வெல், ஹார்ட் ஒர்க்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏதாவது ஒரு படம் ரொம்ப காஸ்ட்லி மிஸ் அப்படின்னு நினச்சிருக்கீங்களா? ஜெயிலரில் ஒரு ரோல் பண்ண வேண்டியது. அது எந்த ரோல்னு சொல்லலை. அப்புறம் வந்து மாஸ்டரில் ஒரு ரோல். ஆமாம், அது பெரிய காஸ்ட்லி மிஸ். எனக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்டாக தான் இருக்கும். சாந்தனும் அவங்க கேங்காக இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல ஒரு வந்தா எனக்கு அப்படி ஆயிருந்திருக்கும் நான் மாதிரி ஒரு கேரக்டர். அதெல்லாம் நான் ஃபீல் லைக் நான் படமா பார்க்கும்போது நான் என்னைக்குமே இன்னைக்கு வரைக்கும் எனக்கு என்கிட்ட பிடிச்ச குவாலிட்டி என்னன்னு கேட்டாங்கன்னா நான் சொல்ற ஒரே விஷயம், எனக்கு வந்த வேலை இன்னொருத்தர் பண்ணாலோ இல்லை இன்னொருத்தர் பார்க்குற வேலையை பார்த்து நான் பொறாமப்பட்டது கிடையாது, எரிச்சல் பட்டது கிடையாது, நான் வந்து ஏன் அவன் பண்ணுறான்னு கேட்டது கிடையாது. ஐ ஃபீல் லைக் நல்லது. நான் ஒரு இடத்துல இல்லைன்னா அந்த வலி, அந்த இடத்தோட வலி எனக்கு தெரிகிற மாதிரி தான் இன்னொருத்தருக்கும் தெரியும். ஸோ அந்த இடத்துல எனக்கு வந்த வழி அவங்களுக்கு வர வேணாம், அவங்க நல்லா இருக்கட்டும்னு நான் நினைக்கிற ஒரு ஆள் தான். ஸோ அதனால தான் ஐ ஃபீல் லைக் அப்படியே நான் போயிட்டுருக்கேன், ஏதோ ஒன்று வருது எனக்கு நான் நம்புவேன். ஸோ அதனால எனக்கு வந்து என்றைக்குமே இது பண்ணிட்டாங்க அந்த கேரக்டரை நான் பார்க்கவே மாட்டேன், அந்த படத்தில் பார்த்தா எனக்கு வெறுப்பு, நான் என்ஜாய் பண்ணி உட்காந்து பார்ப்பேன். ஸோ அந்த மாதிரி ஆள் தான் நான். உங்கள் டைமுக்கு ரொம்ப நன்றிண்ணா. நன்றிண்ணா.